அடுத்து அருமை சகோதரர் புகழேந்தி அவர்கள் இந்த கருத்துக்களை ஒட்டி தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துவார்கள். சும்மா வாங்க, சும்மா தள்ளி உட்காந்து வாங்க. பரவாயில்ல, வாங்க வாங்க வாங்க. ரைட் அண்ணா, ஓகேண்ணா. இதுக்கு மேல நான் பழனிசாமி தள்ள முடியாது. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பெரிய அதிசயமான காட்சியை பார்ப்பீங்க. ஏன்னா என் அண்ணனோட ஜெயசிடி பிரபாகரனோட உட்காந்து யார் அண்ணன் தம்பின்னு தெரியாது. நாங்கள் எப்பயும் எப்படி ஆனால் பெரிய வார் நடக்கும். எனக்கும் பழனிசாமி கேசி பழனிசாமி டிவியில் எடுத்தால் ஒரே சத்தமாக இருக்கும். அவர் சின்னம்மாவை பற்றி பேசுவார், நான் விட மாட்டேன், சப்போர்ட்டாக பேசுவேன். அப்புறம் அவர் ஓபிஎஸை பற்றி எடுத்து பேசுவார், நான் விட மாட்டேன், சப்போர்ட்டாக பேசுவேன். இப்படியெல்லாம் காலங்கள் போயிட்டு நேரும் எதிரும் புதிருமாக நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு அண்ணன் கூட்டு அட்வைஸ் பண்ணாங்க, வேண்டாங்க தகராறு, எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொன்னாங்க. ஜெயசிடி பிரபாகரன் எல்லாம் சொல்லி பேசின பின்னாடி இன்றைய தினம் இங்கே பாருங்க, கை கொடுங்க. நாங்கள் எல்லா எதிர்ப்பையும் தகராறையும் மறந்து உங்க முன்னாடி 2 பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். மிஸ்டர் ராமசாமி, கஜேந்திரன் மாவட்ட செயலாளர், நம்ம நிர்வாகிகள் பலர் இங்கே, மிஸ்டர் ஆனந்தன், அமைப்பு சார், இப்படி நிறைய பேர் யாரையும் கூப்பிடலீங்க. அண்ணன் வேணான்ட்டாங்க, யாரையும் கூப்பிடல. அவங்களாம் வந்தாங்க, அப்படி ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ யாரையும் குறை சொல்ல முடியாது. அண்ணன் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு கோட்டுக்குள்ள வந்துட்டோம். உதாரணமா ரொம்ப வேதனையா இருக்கு மனசுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 55 ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்னு மாறி 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 திராவிட கட்சிகள் ஆண்டதை பார்த்தோம். தந்தை பெரியார் ஊற்றுவித்த அந்த திராவிட இயக்கம் இன்றைய தினமும் அதனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தல் முடிவிலே உங்களுக்கு தெரியும். பின்னாலே பேரறிஞர் அண்ணா 18 ஆண்டு காலம் போராடி ஆட்சி பீடத்தில் அமர்த்தினார். அவருக்கு பின்னாலே நாவலரை தலைமையேற்கவா என்றார். கலைஞர் வந்தார். பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை உருவாக்கி எங்களை வாழ வைத்தார்கள். அம்மா பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்தார்கள். எப்பயுமே பல ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் பேனாவும் லெட்டர் பேனாவும் இருந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தோத்த உடனே கணக்கு போடுவாங்க, இத்தனை பர்சன்டேஜ் போடுவோம். இன்னைக்கு 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, வருத்தப்படணும். ஐயோ, தலைவர் வளர்த்த இயக்கம், பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அழகு பார்த்த தலைவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்து வளர்த்த இயக்கம் இன்றைய தினம் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. எல்லா இடத்துலையும் தோத்தாச்சு. போன தடவை தேனி 1 ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். இந்த தடவை அதுவும் போயிடுச்சு. அதெல்லாம் போனா கூட பரவாயில்லைங்க. சிங்கம் இருக்கப்போ பாரதிய ஜனதா கட்சியால சொல்ல முடியலைங்க. அவங்கள பார்த்து இந்துத்துவ தலைவின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? அந்த தேதி இருந்துச்சா யாருக்காவது? இன்னைக்கு சிங்கம் இல்ல, இவங்க இந்துத்துவ தலைவி. அந்த இந்துத்துவ தலைவின்னு எப்ப சொன்னீங்களோ அப்பயே தோத்து போச்சு இங்க கட்சி. தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. அம்மாவை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து காமிக்கிறீங்கன்னு சொல்லி சின்னம்மா அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. அதை நான் வரவேற்கிறேன், நாங்கெல்லாம் பாராட்டுறோம். ஏன்னா அது மாதிரி இடங்கள்ல நாங்கள் விடாம பேசணும். ஆகவே என்னுடைய தலைவியை இழிவுபடுத்துகிறார்கள், தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை இழிவுபடுத்துகிறார்கள். விட்டு இனிமேல் அண்ணாமலை மாதிரி யாரும் பேசவே முடியாது. விட்டு பிளாஸ் பண்ணி விட்டார். நாங்கள் தான் செயல்பாட்டில் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பாட்டில் இல்லை. கோயம்புத்தூர்ல 2-3 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, 7 இடத்துல மொத்தமா போயிடுச்சு, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு ஏடிஎம்கே. இத்தனையும் நடந்தாச்சு. நான் வேண்டி கேட்டுக்கிறேன், கடுமையா பேசியிருக்கோம். நானும் பழனிசாமியும் கேசி பழனிசாமி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்னும் தெளிவுபடுத்துற அண்ணனவோ பன்னீர்செல்வத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவார். நேற்று கட்சியிலிருந்து எடுத்தப்பையும் அண்ணன் தான் சொன்னேன். நான் தவறா பேசவே மாட்டேன். ஆனா அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார். அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது, யாரையும் அனுமதிக்காது. அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம். அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்கியதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்க்கிறார்.
மொத்தமா முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கேன்னு எடப்பாடியை நினைச்சு திட்டினா நீங்க எடப்பாடிக்கு எது போய் சேராதுங்க. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடலாம். எடப்பாடி அந்த இடத்துல நான் இருக்கலாம், இல்லாம போயிடலாம். ஓபிஎஸ் இருந்தார், இல்லாம போலாம். பட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம். அதையே நான் ஆட வைக்கிறேன், ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இரண்டாவது இடத்திற்கு வருவதை, தேசிய கட்சிகள் இங்கே வருவதை அனுமதிக்க முடியாது. இதுதான் இங்க பிரதான கொள்கை. இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் ரிசல்ட்டா கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள். 40 வெற்றி பெற்ற 40 வேட்பாளர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வருக்கு கூட எனது பாராட்டுக்கள். நான் பின்னாடி போய் பேசுறது தயாரா இல்லை. ஆனா போராட வேண்டியது திமுகவை எதிர்த்து. ஆனா அந்த ட்ராக் மாறி இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க? பிஜேபிய நேர் எதிர்கட்சியா நினைத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப பிஜேபி என்ன நினைச்சது? பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம்கே இல்ல, பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இப்போ இதை பொறுமையா பார்க்க முடியல சார். ஏன்னா உடனிருந்து பார்த்தவன் 21 நாள் ஜெயிலில் சுத்திட்டு இருந்தவன். நாய் மாதிரி நான் பெங்களூர்ல திரும்பி இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும். என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தவன். இவ்வளவும் பார்த்த நான் பதவி எதுவும் அனுபவிக்கல. அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தாங்க, பழனிசாமி எக்ஸ் எம்பியா இருந்தாரு, அது கூட புகழேந்தி இல்ல. யார்ட்டையும் போய் யாசகம் கேட்டு நான் நிக்கல இது வரைக்கும். ஆனா இப்ப தேவையா இருப்பதெல்லாம் ஒற்றுமை தேவை. தயவு செய்து பழனிசாமி அவர்களே, உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். தகராறு பண்றதுக்காக நாங்க இப்ப இங்க வரல. மக்கள் வெளியில போக முடியல எங்களால. தமிழக மக்கள் சும்மா நீங்க பின்னாடியே வாங்க, நான் இறங்கி போறேன், தயவு செஞ்சு ஒற்றுமையா போங்கப்பா, அடிச்சுக்காதீங்கய்யா. உள்ள வேற வேற கட்சி வந்துரும் போல இருக்கு. நீங்க சொல்லுங்கய்யா, ஓபிஎஸ் சொல்லுங்க, இபிஎஸ் சொல்லுங்க, சின்னமாட்ட சொல்லுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போங்க அப்படிங்கிறது காது பிச்சிட்டு போற மாதிரி 4 திசையிலும் இருந்து ஒழித்துக் கொண்டே இருக்கிறது பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும். கட்சி தொண்டர்கள் கண்ணத்தை ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். The situation is like this. We need unity. இப்போ எந்த கட்சி ஒருத்தர் சொல்றார், பொதுவா என்ன சொல்றாருன்னா, சேர்க்க முடியாது. என்னங்க பட்டாவா கொடுத்து பட்டா போட்டா கொடுத்தாச்சு, சேர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அது இல்ல, அது வேண்டாம். தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி நான் வேண்டி கேட்டு கீழே இறங்கி வாங்க, எல்லாரும் வாங்க, ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைய தினம் இங்கே சேர்ந்திருக்கிறோம். இதுல யார் வேணாலும் வரட்டும். லீடர்கள் சொல்றாங்க கீழர் கால் மேல வரலாம், முதலமைச்சரா வரலாம். அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் அதான் தலைவரும் அம்மாவும் கொடுத்த ஒரு தீர்ப்புன்னு. அது நடக்கட்டும், யார் வேணாலும் வரட்டும். நீங்களே ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணுங்க, நாங்களாம் ஒத்துக்கிறோம். ஆனா ஒற்றுமை வேண்டும். அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு பேனரை வச்சு ஜெயசிடி அண்ணனுடைய ஆசையும் பழனிசாமி நாங்கெல்லாம் பேசி இங்கே உட்கார்ந்துருக்கோம். பலர் தமிழகம் முழுவதும் இருந்து வருவார்கள். அது ஆதரவு உண்டு. ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பணியிலே நாங்கள் இறங்கப் போகிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் இறங்கி அதை நிச்சயமா சக்சஸ் பண்ணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தோல்விகள் போதும், தோல்விகள் போதும். தொடர் தோல்விகள் தொடர்ந்தாகிவிட்டது. இனிமேல் தோல்விகளை தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே கையெடுத்து கும்பிட்டு மீடியா வழியாக கேட்டுக்கொள்கிறேன், இனிமேல் பிரிஸ்டீஜ் அதெல்லாம் பார்த்து இந்த கட்சியை நாசம் பண்ணிடாதீங்க, வேண்டாம். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு துவங்கி இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க பாப்பீங்க, நாங்க முன்னேறி வருவோன்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமை வேண்டிதான் இந்த கூட்டம், வேற யாருக்கு எதிர்ப்பா இல்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்கிறேன்.